வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம விருதுநகர் பக்கத்துல இருக்க பாலவனத்தம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். பாலவனத்தம் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். ஆனால் எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். காரணம் இந்த பக்கம் விருதுநகர், அந்த பக்கம் அருப்புக்கோட்டை, ரெண்டு டவுன் இடையில ஒரு சின்ன கிராமமாக இருக்குது. அதனாலே எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். பரபரப்பான இந்த அழகான கிராமத்துக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் தமிழ் வளர்க்க பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த சின்ன கிராமத்திலேருந்து தமிழ் வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சது யாருன்னா பாண்டித்துரை தேவர். இவருக்கு பாலவனத்தம் ஜமீன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு. யார் இந்த பாண்டித்துரை தேவர்? தமிழ் வளர்க்குறதுக்கு இவர் என்ன செஞ்சாரு? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1867 இந்த பாண்டித்துரை தேவர் ராமநாதபுரம் சமஸ்தான குடும்பத்தில் பிறக்கிறாரு. ராமநாதபுரத்தில் பிறந்தா இவருக்கு எப்படி பாலவனத்தம் ஜமீன் பேர் இருந்துச்சு? இந்த ஊருக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, சொல்கிறேன். இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் பாண்டித்துரை தேவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்ததுமே அவருடைய அப்பா பொன்னுசாமி தேவர் இறந்து போயிடுறாரு. அது அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் அங்கே தான் வளர்றாரு. அவர் வளர்ந்ததுக்கப்புறம் சமஸ்தானத்தில் அவருக்கான சொத்துக்களை பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி சொத்துக்களை பிரித்து கொடுக்கும்போது இந்த பாலவனத்தமும் இவருக்கு கொடுக்கப்படுது, பாண்டித்துரை தேவருக்கு. அதாவது இந்த பாலவனத்தம் இந்த ஊர் அப்போ ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலவனத்தத்தில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தால் பராமரிக்கப்பட்டு வருது. இப்படியான ஒரு சூழலில் பாலவனத்தை பாண்டித்துரை தேவருக்கு கொடுக்கப்படுது. அவர் இந்த பாலவனத்தம் ஜமீனோட நிர்வாகியாக பொறுப்பேற்கிறாரு. அதனாலே அவருக்கு பாலவனத்தம் ஜமீன் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அதாவது ராமநாதபுரத்தில் பிறந்திருந்தாலுமே பாலவனத்தோட ஜமீன்தாராக இருந்ததுனால அவருக்கு பாலவனத்தம் ஜமீன்கிற பேர் வருது. இப்படி தான் அவருக்கு பாலவனத்தம் ஜமீன் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. இந்த பாலவனத்தம் ஜமீன் பாண்டித்துரை தேவர் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய தமிழ் நூல்களை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருக்காரு. இவருமே நிறைய தமிழ் நூல்களை புதுப்பிக்கவும் செஞ்சிருக்காரு. குறிப்பாக தமிழ் சுவடிகளை தேடி அச்சிட்டு வந்த தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயருக்கு இவர் பொருளுதவி செஞ்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா மணிமேகலை, புறப்பொருள் வெண்பாமலை, இந்த ரெண்டு நூல்களை அச்சிடுவதற்கு இவர் தான் பொருளுதவி செஞ்சுதான் சொல்றாங்க. அதே மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதி மற்றும் இவரும் சேர்ந்து பொருளுதவி செஞ்சுதான் விவேகானந்தரை சிகாகோ அனுப்பி வச்சதாகவும் சொல்றாங்க. இப்படி இவரை தேடி பார்க்கும்போது இவரை பற்றின செய்திகளும் இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளும் நிறையவே கிடைக்குது இன்னைக்கு இன்டர்நெட்ல. இவருடைய தமிழ் பற்று பற்றி சொல்லணும்னா, இவர் இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் இங்கே அதில் சில பேர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் மேலே ஆர்வமாக இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழலில் ஒரு பிரிட்டிஷ் ஃபாதர் அவர் தமிழ் மேலே அதிக இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. இவர் பாண்டித்துரை தேவர்கிட்ட திருக்குறளில் நிறைய எதுகை மோனையோடு இல்லை, அதனால் திருக்குறளை திருத்தி எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் திருத்தி எழுத போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பாண்டித்துரை தேவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு திருக்குறள் மேலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. திருக்குறளை இவர் திருத்தி எழுதக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்காரு. அதனால என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருக்க திருக்குறள் பற்றின டாக்குமெண்ட்ஸை காசு கொடுத்து வாங்கி இவர் வச்சுக்கிட்டாரு. அதாவது திருக்குறளை அன்னைக்கு அந்த சர்ச் ஃபாதர் மாற்றி எழுதுறத இவர் தடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ் மேலே, திருக்குறள் மேலே இவர் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. இவருடைய தமிழ் சேவையில மிகப்பெரிய மைல்ஸ்டோன்னா அது மதுரையோட 4வது தமிழ்ச்சங்கம் தான். மதுரையில முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம்னு முச்சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனா இந்த 3 தமிழ் சங்கங்களோட வரலாறுலாம் பாண்டியர் காலத்தோடய போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்துல தமிழ் சங்கங்கள் அமைக்கப்படவே இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல தமிழ் நூல்களை மீட்டெடுக்கிறதுக்காக, தமிழை வளர்க்கறதுக்காக இவரே தன்னோட சொந்த முயற்சியால தன்னுடைய சொத்துக்களை வித்து மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைக்கிறாரு. இவர் நிறுவன மதுரை 4வது தமிழ்ச்சங்கம் தான் இன்னைக்கும் மதுரையில இருக்கு, இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா, மூல காரணமா இருப்பதே இந்த பாலவனத்தம் ஜமீனான பாண்டித்துரை தேவர் தான். பாலவனத்தம் ஜமீன்தார் பத்தின கூடுதல் தகவல்களை தேடி பாலவனத்தம் ஊருக்குள்ளேயே போயிருந்தோம். அப்போதான் அந்த அதிர்ச்சி எங்களுக்கு கிடைச்சது. பாலவனத்தம் ஊருக்குள்ள பாலவனத்தம் ஜமீன்தார் பத்தின ஒரு அடையாளம் கூட இல்லை. மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைச்சு தமிழ் நூல்களை மீட்டெடுத்த மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் பேர்லயே பாலவனத்தம் இருக்கு. ஊர் வேணா, பிறந்தது வேணா ராமநாதபுரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே அவரு பாலவனத்தம் ஜமீன் தான் அடையாளப்படுத்தப்படுறாரு. அப்பேற்பட்ட பாலவனத்தத்துல பாலவனத்தம் ஜமீன்தாருக்கு ஒரு சிலை கூட இல்லை. ஊர்க்காரங்க கிட்ட பாண்டித்துரை தேவர் பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு இந்த வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த வீடு தான் அவர் வாழ்ந்த வீடுன்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது அவர் வாழ்ந்த வீடா இல்ல சொத்துக்கள்ல அவருக்கு எஞ்சி இருக்க ஒரு பகுதியான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த பாலவனத்தம் கிராமத்துல பாண்டித்துரை தேவருடைய பேர் சொல்ற ஒரு இடமா இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு மதுரையில 4வது தமிழ்ச்சங்கம் அமைக்கலான்ற எண்ணம் எப்படி இவருக்கு வருதுன்னா,
ஒரு கடத்துல தன்னுடைய ஆராய்ச்சிக்காக நிறைய தமிழ் நூல்களை தேடி போறாரு. தமிழ் அறிஞர்களை சந்திக்கிறாரு, கடைகள்ல போய் கேட்கிறாரு. ஆனா எங்கேயுமே தமிழ் நூல்கள் கிடைக்கல. அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. தமிழ் நூல்கள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பிரதி எடுத்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அதனால அழிஞ்சிட்டு இருக்க தமிழ் நூல்களை காப்பாத்துறதுக்காக, தமிழை மீட்டெடுக்கிறதுக்காக மதுரையில 4வது தமிழ் சங்கம் அமைக்கலாம்னு முடிவு பண்றாரு. இவரே தன்னுடைய சொந்த செலவுல, சொந்த முயற்சியில தன்னுடைய சொத்துக்களை வித்து மதுரையில 4வது தமிழ் சங்கம் அமைக்கிறாரு. இப்படிதான் இன்னைக்கு மதுரையில இருக்கக்கூடிய அந்த 4வது தமிழ் சங்கம் உருவாகுது. இப்போ இந்த 3 தமிழ்ச்சங்கங்களுடைய காலமே பாண்டியர் காலத்தோடய முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 4வது தமிழ்ச்சங்கம்னு ஒன்று மதுரையில உருவாயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே இந்த பாலவனத்தம் கிராமத்தை சேர்ந்த பாண்டித்துரை தேவரான பாலவனத்தம் ஜமீன் தான். மதுரை தமிழ்ச்சங்கத்தை பத்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேருக்கு இந்த பாலவனத்தம் ஜமீன் அவரை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அவரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த காணொலி வாயிலா அவரை பத்தி சொன்னேன். இது மாதிரியான தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.